ஏன்டா வெண்ணைகளா, யார் பிஜேபியோட பி டீமு, யார் பிஜேபி கிட்ட மண்டிட்டு கிடக்கான்னு நான் இப்போ தெரியுதா? என்ன எல்லார் முகத்தையும் கிழிச்சு தொங்க விட்டாரா எங்கள் முதல்வர். ஸோ நீங்களாம் வாயே பேசக்கூடாது, பொத்திக்கிட்டு இருக்கணும் சரியா? அடினா அடி, உங்க விட்டு அடியா, எங்கள் விட்டு அடியா. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ வந்து கதறுங்க. ஐயோ, முதல்வர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட அவர் வாயிலேருந்து பிஜேபின்னு வர மாட்டேங்குது. பிஜேபி எதிர்க்குனாலே நடுங்குறாரு, பயப்படுறாரு. யார் பயப்பட்டா? இன்னைக்கு தைரியமாக அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. தைரியம் இருந்தால் திமுக போய் கலந்துருக்க வேண்டியதானே? எங்கே போச்சு உங்கள் வீரம்லாம்? இவ்வளோதான், அவ்வளோதான், படம் தான், நாடகம் தான். ஸோ எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக வச்சு செய்ய போகிறோம் இந்த வீடியோவில். ஃபுல்லாக பாருங்கள். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக இருக்குல்ல, நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்ல ரொம்ப அசால்ட்டாக எடை போட்டுட்டு, இவருக்கு என்ன பெருசாக அரசியல் ஞானம் இருக்குது, என்ன தெரியும்? அதாவது இதோ பார்த்தீங்கன்னா சினிமா பாப்புலாரிட்டியை வச்சு இவர் அரசியலில் வந்துட்டார். மக்களும் ஒரு நடிகர்னால ஓட்டு போட்டு இவர் ஜெயிச்சிட்டாரு. இதெல்லாம் ஈஸியாக நம்ம கலைச்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 6 மாதம் தான், அதுக்கு மேலாம் தாக்கு பிடிக்காது. அது நம்ம பயங்கரமாக நம்மளுடைய அரசியல் சாணக்கியத்தனத்தை வச்சு அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலான்னு ஒன்றுமே பழிக்கல. இவங்க நினச்சிட்டாங்க அவர் ஏதோ 2024 கட்சி ஆரம்பிச்சு 2026 ஜெயிச்சிட்டாருன்னு. அவர் 30 வருஷம் முன்னாடி பிளான் போட்டார். சினிமாவை அதுக்காக பயன்படுத்திக்கிட்டார். அவர் பக்கா பிளான் போட்டு வந்திருக்காரு. அவர் எந்த இடத்துலையுமே நான் அரசியலில் வரமாட்டேன், எனக்கு அரசியல் பிடிக்காது, என்னுடைய வாழ்க்கை சினிமா மட்டும்தான் அப்படிலாம் எங்கேயும் சொல்லவே இல்லை. பழைய பேட்டியும் எடுத்து பாருங்கள். வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும்னு சொன்னார், அதேமாதிரி வந்தார். ஓகேவா? இந்த தேர்தல் பிரச்சார டைமில் ஒன்று அதேமாதிரி பண்ணாங்க. ஐயோ நீங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுறாங்க, அது வேஸ்ட்டு. நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போகிறது பிஜேபிக்கு ஓட்டு போகிறது ஒன்று தான். நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டால் பிஜேபி தான் இங்கே ஆட்சி பண்ணும். ஸோ அதனால் ஓட்டை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அவர் வந்து ஆர்எஸ் அடிமை, பிஜேபி அடிமை, பிஜேபிட்ட அவர் காலை பிடிச்சி கிடக்காரு அப்படி இப்படின்னு ஒரு விமர்சனத்தை வச்சாங்க, விளம்பரப்படுத்தினாங்க. ஏன்னா இந்த திமுகவுக்கு தெரிஞ்ச ஒரே அரசியல் ஆர்எஸ்எஸ், பிஜேபி. ஏன்னா இந்த சிறுபான்மை மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் மடமாச்சு நீங்கள் அவங்களுக்கு ஆதரவான சக்தி நாங்கள் தான், அவங்களுக்கு இன்னும் நாங்கள் தான் வருவோமாக்கும், அவங்களுக்கு பாதுகாப்பானவங்க நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கிட்டு வேறு மக்களுக்கு ஒரு நல்லது பண்ணி ஒரு இந்த ஆட்சியெல்லாம் பிடிக்கல. பாஜக உள்ளே வந்துடக்கூடாது. நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், சிறுபான்மை மக்கள் நிறைய பேர் திமுகவில் இருக்கிறது காரணமும், திமுகவுக்கு ஓட்டு போட்ட காரணமும் ஒரே காரணம், பிஜேபிக்கு வந்துடக்கூடாது. அது வந்து மதம் சார்ந்து ஒரு அரசியல் பண்ணுது. நம்மளுக்கு ஒரு அப்புறம் பாதுகாப்பு இருக்காது, நம்ம எல்லாத்தையும் அடிமைப்பட்டு கிடக்கும். அதனால திமுக வளரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஓட்டு போட்டுருப்பாங்க. புரியுதா? அதில் தான் இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பு சுற்றிக்கிட்டு ஒரு பயங்கரமான அரசியலை பண்ணிட்டு இருந்துச்சு. அதை உடச்சி விட்டு மண்ணை கவச்சது நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் தான். ஸோ அதாவது எனக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது 2-3 விஷயம் இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் இருக்கிறவன் தான் ஓட்டை வாங்க முடியும். தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஓட்டு காசு கொடுத்தா இப்போ மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒன்றையும், சாதி பார்த்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற ஒன்றையும், மதம் பார்த்து ஓட்டு இது 3ஐயும் அடித்து உடச்சது நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான். இந்த மக்கள்னு புரட்சி இதான் உண்மையான புரட்சி. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்றைக்கி எல்லாருடைய முகத்திலையும் கிளி தொங்க விடுறாரா? இவ்வளோக்குள்ளே பாஜக உள்ள வந்துடும், பாஜக எதிர்ப்பு மட்டுமே பிரதானமாக காட்டி ஒரு நாடக அரசியலை பண்ணிட்டு இருந்தா திமுகவுடைய முகத்திலே தோல் வச்சு காட்டியிருக்காரா? இல்லை, நான் தெரியாமல் இருக்கிறேன். 3 மாதத்துக்கு முன்னாடி டீலிமிட்டேஷனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோமாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு அந்த நகலை தீய வச்சு கொளுத்தினார் ஸ்டாலின் அவர்கள். ஏன் பண்ணார்? ஒன்றும் இல்லை, அந்த சிறுபான்மை மக்களை ஃபுல்லாக நம்ப வைக்கிறதுக்காக. ஏன்னா அப்போ தான் சிந்தாம சிதறாமல் நமக்கு ஓட்டு போடுவாங்க. ஏன்னா பாஜக என்ன கொண்டு தான் நாங்கள் கடுமையாக எதிர்ப்பமாக்கும், அது தமிழ்நாட்டுக்கு எல்லாமே அது வந்து பிரச்சனையாக மாறிடும். அதனால் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி திமுக தான் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு நாடகம். இல்லைனா உண்மையிலேயே நீங்கள் டீலிமிட்டேஷனை எதுக்கிறதா இருந்தால், பாஜக எதுக்கிறதா இருந்தால், இன்னைக்கு எங்களுடைய முதலமைச்சர் அந்த அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டுறாருல, உண்மையிலே தைரியம் இருந்தால் போய் கலந்துருக்க வேண்டியதானே? இதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆட்சி இருக்கும்போது நீங்கள் இப்படி ஒரு கூட்டத்தை, அனைத்து கட்சிகள் கூட்டத்தை கூட்டும்போது ஏதாவது தமிழை வச்சுக்கலாம் சார்பாக போய் கலந்துக்கிட்டாங்கல்ல, இப்போ மட்டும் உங்களுக்கு என்ன? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அதில் தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மை மக்கள், தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்களை பிஜேபி உள்ள வந்து ஏமாத்துறது தான். மற்றபடி ரகசிய கூட்டு, பிஜேபி கூட ரகசிய கூட்டுக்கிறது இப்போ வெளிப்படையாக முகத்திலே கிளி தொங்குட்டுக்கார் நம்முடைய முதலமைச்சர். இதில் இன்றைக்கி பேசுகிறாங்க பெரிய யோகே சியாமணிகளா, யார்? ராசா. அதாவது டீலிமிட்டேஷனை பற்றி என்னன்னு தெரியாதவங்களாம் அதை நடத்துகிறாங்க. சரி, உனக்கு தான் தெரியும்ல, போக வேண்டியதானே, போய் கலந்துக்க வேண்டியதானே, கலந்துக்கிட்டு இதுதான் டீலிமிட்டேஷன் இது அப்படின்னு விளக்க வேண்டியதானப்பா. நீங்கள் தான் ரொம்ப காலமாக எம்பியாக இருக்கீங்களா, போய் விளக்க வேண்டியதானே. அதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னா வெளியிருந்து. அதாவது என்ன கேட்டிங்கன்னா பொறாமை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க தலைமையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கூட்டுறாங்கல்ல, இதை பார்த்து அப்படியே, ஏன்னா இனிமேல் இப்படி ஒரு அரசியல் பண்ணால் மக்கள் காரி துப்புவாங்கல்ல. இனிமேல் நாங்கள் டீலிமிட்டேஷன் இருக்குன்னு இனிமேல், அதாவது ஒன்றும் நல்லா புரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் ஏற்றிங்க அப்படின்னா காங்கிரஸ் அப்போ உங்கள் கூட இருந்துச்சு, இப்போ இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு மத்தியில் ஒரு ஆதரவு தேவை, பிஜேபி அங்கே இருக்குது, அப்போ பிஜேபியோட ஜாயின்ட் அடி. அப்போ என்ன, மக்கள்கிட்ட ஒன்று மக்கள் நலன்லாம் ஒன்றும் கிடையாது. இவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் பண்ணணும், அதுக்கு ஒரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி தேவை, அதாவது தேசிய கட்சி ஒன்று சப்போர்ட்டிவ் எப்பவுமே தேவை. இவங்களும் முழுக்க சுயநலாக அரசியல் பண்ணுறாங்க.
அதுதான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய முதலமைச்சர் நல்ல முகத்திலே கிளி தொங்கிட்டு இருக்காரு. ஒரே பால்ல 2 மாங்காய் அடிச்ச மாதிரி தான். அதான் என்ன கேட்டிங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த இடத்துல மாநில உரிமைகளுக்காக தேசிய கட்சிய நாங்க ஏத்து நிக்கணும், அதுவும் பாஜகவை ஏத்து நிக்குமோ, அந்தந்த இடத்துலலாம் கரெக்ட்டா ஏத்து நிப்போம் அப்படிங்கிறத மக்கள் முன்னாடி சொல்லல, செயல்ல காட்டிட்டு இருக்காரு. சும்மா இவங்க சொல்லும்போதெல்லாம் பிஜேபிக்கு எதுக்கு நொட்டதுக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது. உண்மையான பிரச்சனை எது? மக்கள் பிரச்சனை. அதாவது இந்த தொகுதி மறைவுங்கிறது தென் தமிழகமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படும். எம்பிக்களோட பிரச்சனை. அதனால இதில நாங்க எதிர்த்து நிக்கோம். நாங்க எப்பவும் அதாவது மக்கள் பிரச்சனை, மாநிலங்களுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தமிழ் மண்ணுக்கு ஒரு பிரச்சனை நாங்க ஏத்து நிப்போம் அப்படிங்கிறத இன்னைக்கு காட்டியிருக்காரு. சும்மா இவங்கள மாதிரி எடுத்ததுக்கெல்லாம் நாங்க பிஜேபி வந்துரும், உள்ள வந்துரும், பிஜேபி எதுக்கு அப்படி சீன்லாம் போட மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய முகத்திரையை கிழிச்சு தொங்க விட்டது தான். அதாவது நாங்க வந்து டீலிமிட்டேஷன் எதுக்குறோம், பிஜேபி எதுக்குறோம் அப்படி சொன்னாங்கல்ல. இன்னைக்கு அது இல்ல. பிஜேபியோட ரகசிய டீல் வச்சிருக்காங்கிறத ஒட்டுமொத்தமா உலகத்துக்கு மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிட்டார் நம்முடைய முதலமைச்சர். வேற லெவல் சம்பவம் இல்ல. இப்போ வந்துட்டு உண்மையிலேயே திமுகல இருக்கவங்க போய் சொல்லுங்க. என்ன இதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இத கலந்துக்கல. இப்போ கனிமொழி மேடம் ஒன்று சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களுக்கு அதே நிலைப்பாட்டில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, தேவக்கா போடக்கூடிய நாடகம். நாங்கள் தேவக்கா நடத்துகிற நாடகத்தெலாம் கலந்துக்க மாட்டோம். அவங்க இந்த காவிரி நீர் பிரச்சனையை மடமாத்துறதுக்காக இதை நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. மேடம், காவிரி நீர் பிரச்சனையும் மாநிலம் சார்ந்த பிரச்சனை தான். இதுவும் மாநிலம் சார்ந்த பிரச்சனை தான். டீலிமிட்டேஷன் நல்லா புரிஞ்சுக்கிடணும். அதாவது தெரியுமா, இப்போ ஒரு இன்னொரு புத்திசாலித்தனமா, அதாவது டீலிமிட்டேஷன் பற்றி அதிகாரப்பூர்வமாக மத்திய அரசு எந்த ஒரு தகவலையுமே இன்னும் சொல்லலை. அதுக்கு முன்னாடி இது வந்து சும்மா ஒரு நாடகம் நடத்துகிறாங்கன்னு. சரி, நான் கேட்குறேன், அப்போ காவிரி நீர் பிரச்சனைக்கு மட்டும் மேகதாதுணையை கட்ட போகிறாங்கன்னு மத்திய அரசு வந்து பற்றி அனுமதி கொடுத்துட்டா உடனே இப்போ செங்கலை வச்சு கட்ட போகிறாங்களா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. மேகதாது அணையை தமிழக எல்லையில் கட்ட முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்க வரைக்கும் அங்கே கட்ட முடியாது. நான் அடி சொல்கிறேன், அவர் அதை விட மாட்டார். நீங்கள்லாம் ஒன்றும் அவ்வளோக்குள்ள இங்கே இது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு பண்ணக்கூடிய ஒரு அரசியல். அங்கே பொறுத்த வரைக்கும் தண்ணியை நாங்கள் தமிழ்நாடு கொடுக்க மாட்டோம்னு கர்நாடகா கட்டிடும் சொல்லிக்கிட்டு அங்கே யார் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு அரசியல் போயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பம்மாத்து அரசியல். கர்நாடகா நடக்கக்கூடியது ஒரு பம்மாத்து அரசியல். அங்கே அணையெல்லாம் கட்ட முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சியில் இருக்க வரைக்கும் ஒரு செங்கலை கூட அவங்க எடுத்து வைக்க முடியாது. என்ன கேட்டிங்கன்னா, அங்கே வந்து யார் ஆட்சியை பிடிக்கிறது, பாஜகவா காங்கிரஸா அப்படிங்கிற ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கோம். அப்பப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது, அங்கே டேம் கட்டணும், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மக்களை தூண்டி விட்டு அங்கே ஒரு அரசியல் நடந்துருக்கு. எப்படி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சாதியை வச்சு ஒரு மதத்தை வச்சு ஒரு அரசியல் பயங்கரமாக திமுக பண்ணுதோ, அதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு அரசியல். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுக்குலாம் ஒரு கேள்வி வரும், சரி அங்கே காவிரி நீர் வரா பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக நம்ம அனைத்து கட்சி கூட்டத்தை விட இதுக்காக கூட்டுறது முக்கியமாக அப்படின்ட்டு நல்லா யோசிச்சுடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கட்சி கூட்டத்துக்குள்ள அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஏன்னா நாளைக்கே மத்திய அரசாங்கம் அந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்னா அங்கே ஓட்டு போட வேண்டியது இந்த எம்பிக்கள் தான். இங்கே அப்படி வந்து ஓட்டுகள் கணக்கெடுப்பு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். காவிரி பிரச்சனைக்கோ மேதாது கட்டுறதுக்கு வந்து பிரச்சனை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வாங்க இந்த கட்சியெல்லாம் ஆதரவு கொடுங்க, ஓட்டு எண்ணிக்கை அதை பார்த்து நாங்கள் முடிவு எடுங்க அப்படி சொல்ல போகிறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. மத்திய அரசுலாம் ஒன்றும் அனுமதி கொடுக்கல. கர்நாடகாவில் யாரும் கட்ட முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். தண்ணி தமிழ் தரணும்னா நம்ம சட்ட ரீதியாக தான் அணுக முடியும். சட்ட ரீதியாக முதலமைச்சர் அணுகிட்டு இருக்காரு. இங்குள்ள மற்ற கட்சிகள்லாம் எங்கே அவர் வந்து தண்ணி கொண்டு வந்துடக்கூடாது, இதில் அவர் தனித்தன்மையாக ஒரு பேரை வாங்கிடக்கூடாது, நாங்கள்லாம் சேர்ந்து தான் போராடி தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு சீனை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக தான் மற்ற கட்சிகள்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிரச்சனை டீலிமிட்டேஷன் பிரச்சனை அப்படி கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஓட்டு எண்ணிக்கை போது எம்பிகள் தமிழ் எம்பிகள் எல்லாரும் எவ்வளோ ஆதரவு இருக்குன்னு தெரியணும். அதுக்கு ஆதரவாக எப்படி இருக்காங்க, எதிர்ப்பு நிலையில் யாருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து எம்பிகள் கொடுத்தா கூட்டுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய்க்கு எதுவுமே தெரியாத மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி ஒன்றும் கிடையாது. திமுகவை முகத்திலே கிளிக்குன்னு நினச்சாரு. அதன் மூலியமாக இந்த டீலிமிட்டேஷனில் உண்மையிலே யார் எதுக்குறா, யார் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறா, கொள்கை ரீதியாக முதலமைச்சர் விஜய் எடுத்ததுக்கெல்லாம் பிஜேபி எதிர்க்க மாட்டார். மக்கள் பிரச்சனைக்கு, மாநில பிரச்சனைக்கு நாங்கள் எதிர்ப்போம் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. திமுக முகத்திலே கிளி தொங்க விட்டுருக்காரு. இதுக்கு உண்மையிலேயே தெம்பு திராணி இருந்தால் திமுகவை சேர்ந்தவங்க இதுக்கு போய் சொல்லுங்கள். ஸோ இவங்களால என்ன பண்ண முடியுது, தீய சக்திகளால் ஆகுனா பெரிய தாங்க தான் பெரிய அறிவாளி ஹேர் மாதிரி நினச்சிக்கிடுவாங்க. இப்போன்னு சொல்லிட்டு வராங்க. அதாவது விஜய் கிட்ட தான் ஒரு எம்பி கூட இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு இவர் வந்து அனைத்து எம்பிகள் கூட்டத்தை கூட்டுறாரு அப்படின்ட்டு. ஏன்டா வெண்ண மௌன்ல அவர்கிட்ட ஒரு எம்பிகள் கூட இல்லைங்கிறது ஊர்வலத்துக்கு தெரியும். ஆனால் அவர் தானே தமிழ்நாட்டோட முதலமைச்சர். அதனால அவர் தான் தமிழ்நாட்டு உரிமைகள் சார்ந்து யார் நிற்க போகிறா, பிஜேபிக்கு ஆதரவாக யாரெல்லாம் சாய போகிறாங்கிற உண்மை நிலையை மக்களிடையே எடுத்து இன்னைக்கு காட்டிட்டார். அதுக்காக தான் இந்த இப்போ அவர் வந்து கூட்டமே இந்த அனைத்து எம்பிகள் கூட்டமே அதுக்கு தான். ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு படத்தை காட்டி ஒரு அரசியல் பண்ணுறீங்களே, நீங்கள் யாருங்கிறத மக்கள்கிட்ட காட்டணும்ல. சரி, ஓகே. இப்போ முதலமைச்சர் விஜய் பண்ணக்கூடிய இந்த அரசியல் மூவெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுது? ஏதோ புதுசாக அரசியலில் வந்தவர மாதிரியே தோணாதுல.
ஏதோ காலங்காலமாக அரசியலை இப்படி கரைச்சி குடிச்சு ஒரு ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி தோணும். அந்தளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்டாக துல்லியமாக ஸ்கெட்ச் போட்டு தூக்குற மாதிரி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிற மனுஷன். வேறு லெவலில் இருக்க ஆட்டம். கட்சி ஆரம்பித்து 100 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இந்தளவுக்கு ருத்ரதாண்ட ஆடுறாருன்னா எதிர்கட்சிகளாம் அல்லோலப்படுது. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் முதலமைச்சர் விஜய் எதிர்க்கிறதுக்கு ஒரு எதிர்கட்சி வேணும் அப்படின்னா எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்தால் தான் முடியும் எதிர்க்கிறதுக்கு. முதலமைச்சர் தனியானா நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் வாஷ் அவுட் பண்ணிட்டார் மனுஷன். சரி, ஓகே. இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குலாம் என்ன தோணுது அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும். வெயிட் பண்ணுங்கள். பாய்.